ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்சங் கேலக்ஸி மொபைலை யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு உங்கள் மொபைல்லையே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி ஹைட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கங்க. ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே ஹைட் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் எந்த அப்ளிகேஷனை ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் கூகுள் பேயும் யூடியூபையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் இருக்கிற டன் கொடுத்துக்குங்க. இப்போ டோட்டலாக வெளியே வந்துட்டு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் உங்கள் மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனில் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஹைட் பண்ண ஆப்ஸ் இருக்குதான்னு. ஸோ நீங்கள் ஹைட் பண்ண ஆப்ஸ் இப்போ இல்லை. ஸோ இப்போ நான் ஹைட் பண்ண ஆப்ஸை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுறதுன்னா, சேம் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே இந்த சர்ச்சில் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த அப்ளிகேஷனை ஹைட் பண்ணீங்களோ அந்த அப்ளிகேஷன் நேமை டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப்னு டைப் பண்ணுறேன். பாருங்கள், யூடியூப் டிஸ்பிளே ஆகுது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்க அப்ளிகேஷன் ஹைட்ல தான் இருக்கும். நீ வேணுங்கிற டைம் அன்ஹைட் பண்ணாமே இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் ஹைட் பண்ண அந்த அப்ளிகேஷனை நான் மறுபடியும் அன்ஹைட் பண்ணணும்னா சேம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கங்க. ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ள ஹைட் ஆப்ஸை கிளிக் பண்ணி ஹைட் பண்ண ஆப்ஸ் வந்து டாப்ல டிஸ்பிளே ஆகும். இப்போ அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா அன்ஹைட் ஆயிரும். அதாவது எனேபிள் இருந்து டிசேபிள் ஆயிரும். இப்போ பாட்டம்ல இருக்கிற டன் கொடுத்துருங்க. இப்போ வெளியே வந்து பாருங்க, ஹைட் ஆன அப்ளிகேஷன் அன்ஹைட் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.